கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த காலை வேளையில் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஒரு சின்ன வசனத்தை தியானித்து தேவனுக்கு உகந்த பிள்ளையாக நம்ம வாழ்கிறோமா இல்லையா என்று நம்மை ஆராய்ந்து அவருக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நம் வாழ்க்கையில் நம்ம வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். கனிகாலம் சமீபத்து விட்டது. கனிகளை வாங்கி கொள்ளும்படி தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த பூமிக்கு வரப்போகிறாங்க. பிரியமானவர்களே, இதோ இந்த கடைசி காலம் வருதுன்னு எல்லா மீடியாவும் எல்லா ஊழியர்களும் உபதேசங்களும் இந்த தேசத்தில் பெருகி போயிருக்கிறது. இந்த நேரத்தில் தேவனுடைய உபதேசத்தில் நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோமா, அல்லது நம்முடைய மூதாதையருடைய பாரம்பரியத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது இதெல்லாம் ஒரு ஐதீகங்க, இதெல்லாம் மூதாதையர் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, அது எதுக்குன்னு தெரியாது, ஏன்னு தெரியாது, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சற்று தியானித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாருங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய மூல உபதேசங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நாம் வாழ்ந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யம் நமக்கு நிச்சயம். இதோ கனிகாலம் சமீபத்து விட்டது. கனிகளை அறுப்பதற்காக கடைசி காலம் நெருங்கி வந்து விட்டது என்று எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய வீடு யாருடைய உபதேசத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது? பிரியமானவர்களே, எல்லாரும் சொல்கிறாங்க, எங்களுடைய சபை நல்ல உபதேசங்களை கொடுக்கிறது, இங்கே வாங்க, நித்திய ஜீவன் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. ஒரு சில ஊழியக்காரர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தான் ஆதியிலிருந்து தேவனுடைய மூல உபதேசங்களால் கட்டப்பட்டு இந்நாள் வரைக்கும் நிலைத்து நிற்கிற இந்த உலகத்திலே பெரிய சபை எங்களது தான் சொல்லி சிலர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, எந்த தோட்டத்தில் அதிகமாக கனி கொடுக்குதுன்றதை தான் நம்ம பார்க்கணும். எந்த தோட்டம் பெரிய தோட்டம், எந்த தோட்டம் பசுமையாக இருக்குது, எதில் பசுமன்னா, அதாவது இன்றைக்கி ஐஸ்வர்ய உபதேசம் இருக்குது, கிருபையின் உபதேசம் இருக்குது, ஆனால் கடிந்து கொள்ளுதலின் உபதேசம் இருக்குதான்னா அது ரொம்ப குறைவு. கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணால் மக்கள் திட்டுவாங்க, கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணால் நம்ம சபையை விட்டு போயிடுவாங்க, கடிந்து உபதேசம் பண்ணால் காணிக்க தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பசுமையான உபதேசத்தை பண்ணுறாங்க. அந்த தோட்டம் அப்படி பசுமையாக இருக்கிற மாதிரி காண்பிக்குது. ஐஸ்வர்யத்திலையும் கிருபையிலையும் எல்லாவற்றிலையும் பசுமையாக தெரியுது. ஆனால் அந்த பசுமையான அத்தி மரத்தை தான் தேவன் சபிச்சு போட்டார். கனி கொடுக்காமல் நீ பசுமையாக இருந்து உனக்கு எந்த பயனும் இல்லைன்னு சொல்லி, அந்த இனி உன்கிட்ட இருந்து எந்த கனியும் வராதுன்னு சொல்லி சபிச்சு போட்டார். அந்த மாதிரி நம்முடைய ஊழியம், நம்முடைய சபை பணத்தினாலும் உலக ஐஸ்வர்யங்களும் கட்டப்பட்டு ஆனால் கனி கொடுக்காத பிள்ளைகளாய் நாம் இருந்தோம்னா அப்படி தான் தேவனுடைய சபித்தலுக்கு ஆளாகும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் நம்மிடத்திலிருந்து நீக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் அவருடைய மூல உபதேசங்களுக்கு நாம் பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அதிலே நம் வீட்டை கட்ட வேண்டும்.
44வது வசனத்தின் மேல் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து வைத்து கட்டாதவன், அவனுடைய குடும்பம் நொறுங்கி போய்விடும். அதாவது எல்லாரும் பிரிந்து போய்விடுவார்கள். ஒரு குடும்ப அங்கத்தினர்களுக்கு மத்தியில் ஒரு அன்பு இருக்காது, ஒரு பாசம் இருக்காது. அந்த குடும்பம் கலைந்து போய்விடும். அந்த குடும்பம் தேவனுக்கு ஏற்ற ஒரு குடும்பமாக வாழ முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் மாத்திரமே, அதை மாத்திரம் நாம் கடைபிடித்து நம்ம வாழ்க்கையில் வாழும்போது தான் குடும்பங்கள் கட்டப்படுவதாக இருக்குது. அந்த கல்லின் மேல் நாம் விழுகிறவர்களாய் அல்ல, அந்த கல்லை எடுத்து நம் வாழ்க்கையில் அதை அடித்தளமாக இட்டு கட்டுகிறவராய் இருக்க வேண்டும். அதேபோல் இந்த கல் யார் மேல் விழுமோ அவர்கள் நசுக்கி போடப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நம்முடைய கடைசி காலத்தில் இந்த கல், அதாவது அவருடைய நியாய தீர்ப்புகள் தான் நம்மளை நியாயம் தீர்க்கும். அவருடைய உபதேசங்கள் தான் நம்மளை நியாயம் தீர்க்கும். அதுதான் இந்த கல் யார் மேல் விழுமோ அப்படின்னா இந்த அவருடைய கட்டளைகள் தான் நம்மளை நியாயம் தீர்க்கும். நாம் இதில் உலகத்தில் வாழ்கிற காலத்தில் இந்த கல்லை உபதேசம் பண்ணாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்து மூளைக்கல்லாக வைத்து கட்ட வேண்டும். நித்திய ஜீவனுக்குள்ளே போகும்போது அவருடைய வார்த்தை நம்மளை நியாயம் தீர்க்காமல் இருக்கும். எனவே பிரியமானவர்களே, நான் பேசுகிற இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புரிஞ்சதோ புரியலோ எனக்கு தெரியல. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இதை உங்களுக்கு புரிய வைப்பார். தேவன் எனக்கு உணர்த்தியது இந்த நேரத்தில் நான் பேசினேன். இதெல்லாம் கேட்டு நம்முடைய இருதயத்தில் வைத்து நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? எந்த தோட்டத்தில் அதிகமாக கனி விளைந்து அன்பு பெருகி பாசம் பெருகி மற்றவர்களை தேவனுடைய வழியில் நடத்துகிற ஊழியமாக இருக்கிறதோ அந்த சபையில் நம்ம சேருவோம். அவர்களோடு நெருங்கி பழகுவோம். நம்மோடு அன்பாக இருக்கிறவர்களோடு அன்பாக நம்ம பழகுவோம். அன்பு இல்லாதவர்கள்கிட்ட அன்பை காட்டுவோம். அன்பில் வாழ அவர்களையும் பழக்க வைப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய உபதேசத்தை அவர்களுக்கு கற்பிப்போம். இதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது விஷயம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுபோல் நாம் காலையிலே அவருடைய ராஜ்யத்தை தேடி அவருடைய மூல உபதேசங்களை நாம் கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்பித்து அவர்களையும் நம்மோடு கூட அழைத்து சொல்ல இந்த நாளில் கூட ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் கொன்ற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய வல்லமுள்ள கரம் இந்த பிள்ளைகள் மீது இருந்து அவர்கள் நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் அவர்கள் இந்த உலகத்தில் வாழவும், உம்முடைய மூல உபதேசங்களை அவர்கள் உதாசீனப்படுத்தாமல் அந்த உபதேசங்களை தமக்கென்று கை கொண்டு அவர்கள் வாழவும், மற்றவர்களை கற்பித்து தம்மோடு கூட தேவனுடைய ராஜ்யம் வரைக்கும் அழைத்து செல்லவும் கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய ராஜ்யத்தை பரம்புவதில் நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு ஊழியக்காரர்களாக இருக்க எங்களை அபிஷேகம் பண்ணுங்க தகப்பனே. நாங்கள் அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் கட்டி இழுத்து செல்ல உம்முடைய அன்பின் கயிறுகளை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. ஏசப்பா, இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம் பாதத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துங்கப்பா. இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன்.